ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இந்த விவி பிளேஸோட சேனலோட ஃபஸ்ட்டு கேமிங் வீடியோ இதுதான். மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரீஸ் பார்ட் 1. நம்ம போனஸ் டெஸ்ட் போட்டதுனால போனஸ் டெஸ்ட்டில் தேவைப்படுற லூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம டார்ச் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மைன்கிராஃப்ட் வீடியோஸ் தமிழில் வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது, மேலே பிளாக் ஸ்மித்தும் இருக்குது. ஸோ நம்ம பிளாக் ஸ்மித்தை போய் லூட் பண்ணிட்டு வரலாம். மவுண்டன்ஸ் மேலே ஒரு 20 செகண்ட்ஸாக ஏறிட்டு இருப்பேன், அதனால் இந்த பார்ட்டை மட்டும் நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுறேன். வாங்க மவுண்டைன் மேலே ஏறிடலாம். ஏறிட்ட பிறகு நம்ம இந்த வீட்டில் என்ன லூட் இருக்கா, பிளாக் ஸ்மித் ட்ரேட் செக் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒர்த்தாக இருந்தால் நம்ம வந்து எமரால்ட்ஸ் எடுத்த பிறகு ட்ரேட் பண்ணலாம். இப்போது வாங்க பிளாக் ஸ்மித் வீட்டுக்கு போகலாம். இவன் இந்த வில்லேஜர் வேறு. வாங்க போய் லூட் என்ன இருக்குதுன்னு செக் பண்ணலாம். 2 டைமண்ட் இருக்குது, 13 ஒப்சிடியன், 3 பிரெட்டு, 2 பிரெட் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பியர், அவ்வளோதான். ஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஸ்பியர் டேமேஜ் செக் பண்ணிக்கலாம். 2 தான் அட்டாக் டேமேஜ். இது ஸ்பியரில் அப்போ என்ன இது இருக்குது, வேஸ்ட்டு தானே ஸ்பியரு. மீன் தண்ணியில் குதிச்சுக்கிட்டு கீழே அயன் கோலம் அடிக்க போகலாம். வாங்க இப்போது பிளாங்க் பீல் ப்ளேஸ் பண்ணலாம். ஐயோ இருங்க, நான் தெரியாமல் இது பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் தூரம் ஓடி போயிடலாம், அப்போ தான் அவன் நம்ம இதை மறப்பான். ஓகே, பிரெட்டை ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் அவனை போய் அடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஷீப் அடித்து நமக்கு உள் தேவைப்படும். ஏன்னா நமக்கு இந்த பெட்டு எல்லாம் செய்ய நமக்கு கண்டிப்பாக உள் தேவைப்படும். நான் இங்கே எதுக்கு பிரிட்ஜ் பண்ணேனே எனக்கு தெரில. வாங்க இப்போ அவனை அடித்து சாவடிக்கலாம். பிக்காக்ஸில் ஜாஸ்தி டேமேஜ், அதனால தான் நான் பிக்காக்ஸில் அடிக்கிறேன். ஆனால் டியூரபிலிட்டி டக்குன்னு குறைஞ்சிடும். அதனால் பிக்காக்ஸ் அடுத்த தடவை யூஸ் பண்ண வேணாம். ஓகே, நான் 3 அயன் தான் கொடுத்துருக்கான் கஞ்ச பையன். சரி வாங்க நம்ம பிக்காக்ஸும் உடஞ்சிருச்சு. நம்ம பரவாயில்ல, நம்மகிட்ட ஸ்பியர் இருக்குது, அதை வச்சு அட்டாக் பண்ணலாம் உள்ள ஷீப்பை. இந்த எபிசோடில் நம்ம அவ்வளோவா ஒன்றும் பண்ண மாட்டோம். நம்ம அடுத்த எபிசோடில் தான் வீடு கட்டுறதும் கொஞ்சம் மைனிங் போகிறதும் எல்லாம் பண்ண போகிறோம். இந்த எபிசோடில் நம்ம அவ்வளோவா ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த பார்ட்டை நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுறேன். நான் ரொம்ப நேரமாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன். கிராஃப்டிங் டேபிளை க்ரியேட் பண்ணாமல் நான் அதை வச்சு பார்த்துட்டு விட்டுருவேன். நம்மளுக்கு வில்லேஜஸ் தேவைப்படும். ஸோ நம்ம இந்த இடத்துல இருக்க வேணாம். ரூயின் போர்ட்டல் இருக்குது பக்கத்துலேயே, அதுக்கிட்ட போய் கோல்ட் பிளாக் இருந்தால் கோல்ட் பிளாக் எடுக்கலாம். நமக்கு வில்லேஜஸ் தேவைப்படுவாங்க. ஸோ எதாவது அயன் ஃபார்மெல்லாம் செய்யணுன்னா நமக்கு வில்லேஜஸ் தேவை. அதனால் நம்ம வில்லேஜ் பக்கத்துலேயே நம்ம எங்கேயா வீடு கட்டினா அந்த வில்லேஜஸ் ஜாம்பி ஜாஸ்தியாக ஸ்பானே வில்லேஜஸ் எல்லோரும் செத்துருவானுங்க. ஸோ நம்ம தூரமாக அந்த பிளெயின்ஸ்கிட்ட போயிடலாம். 2 ஃப்ளிட் அண்ட் ஸ்டீலு, லோட் ஸ்டோனு, 17 அயன் நக்கட்ஸ். ஓகே, வேறு எதுவும் இல்லை. நமக்கு ஒப்சிடியன் தேவையில்லை, ஏன்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்குது. நம்ம பிளாக் ஸ்மித் கிட்ட இருந்து எடுத்தது. நம்ம கொஞ்சம் உள்ளே கேதர் பண்ணிக்கலாம். இந்த பார்ட்டை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருப்பேன். நமக்கு உள்ளே நீங்கள் நிறைய பேர் வர மாதிரி இருந்தால் நம்ம இதை சர்வரில் ஆட் பண்ணி நம்ம ஒரு சர்வைவல் சீரீஸ் எல்லாருமே பண்ணலாம். மாதிரி நீங்கள்லாம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் டிஸ்கார்ட் சர்வர் லிங்க்கு இல்லை டிஸ்கார்டு இதை சொல்கிறேன், அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிராஃப்டிங் டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு ஸ்டோன் டூல்ஸ் தேவை. நம்ம கொஞ்சம் ஸ்டோனை இங்கே கேதர் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் உடச்சி இந்த ஸ்டோனெல்லாம் கேதர் பண்ணிக்கலாம். மொத்தம் கொஞ்சம் ஸ்டோன் எடுத்துக்கிட்டு நம்ம மறுபடியும் வில்லேஜில் ஹேபேல் இருக்கும், அந்த ஹேபேலை உடச்சிக்கிட்டு நம்ம வீட்டாக மாற்றி பிரெட் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வுட்டு கேதர் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி. ஓகே, எத்தனை 16 காபிள் ஸ்டோன் இருக்குது, போதும் தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு நமக்கு 16 ஜாஸ்தி தான் போதும். மறுபடியும் நம்ம இது டூல்ஸ் எல்லாம் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பிக்காக்ஸு, ஸ்வாடு, ஆக்ஸையும் செஞ்சுக்கிட்டாச்சு. ஆக்ஸை இடம் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ உடச்சிக்கிட்டு நம்ம வில்லேஜுக்கிட்ட ஹேபேல் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த மரத்தை உடச்சி வுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் வுட்டு நமக்கு தேவைப்படும், ஏன்னா நம்ம வீடு கட்டும்போது
நம்மளது வீடு மேக்ஸிமம் வுட் அண்ட் காபிள் ஸ்டோன் வச்சு தான் நம்ம கட்ட போகிறோம். பேர்ட்ஸ் வுட் இங்கே இருக்குது, நம்ம அதை ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் பிளாங்க்ஸ் எடுத்துக்கலாம். நமக்கு பெட்டு கிராஃப்ட் பண்ணிக்கணும். வில்லேஜஸ் பெட் திருடுறதுக்கு நம்ம சொந்த பெட்டோடு இருக்கலாம். ஓகே, இதை உடைக்கலாம். வில்லேஜஸ் பெட்டு திருடலாம், ஆனால் இப்போ வேணாம். ஐயோ எனக்கு நம்ம தூங்கிடலாம். இதுக்கும் தூங்கிடலாம். அதுக்கப்புறம் மாப்ஸ் ஆச்சுன்னா நம்மளை கொஞ்சம் சண்டை போடுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மொபைலில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கண்ட்ரோல்ஸு, அது கஷ்டமாக இருக்குது. அங்கே மறுபடியும் நம்ம ஹேபெயில் எடுக்க போகலாம் இந்த தடவை. நமக்கு ஹங்கர் கம்மியாக இருக்குது, ஸோ ரா மட்டன் அது சாப்பிட்லாம். ஓகே, சிக்கன் அடிக்கலாம் நினச்சேன், வேணாம். அதை அடித்தா கூட நம்ம அது குக்குடு சிக்கன் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், எல்லாம் அது பாய்சனஸாக இருக்கும். இந்த வில்லேஜர் ரேடிஸ் கொஞ்சம் நேரம் கழித்து எடுக்கலாம். ஓகே, ஹேபேல் இங்கே தான் இருக்குது, உடைக்கலாம் எல்லாத்தையும். ஓகே, ஹேபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நமக்கு இப்போது நீங்கள்லாம் வர மாதிரி இருந்தால் நமக்கு உள்ளு தேவைப்படும் பெட் செய்ய. ஸோ உள்ளும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் எடுக்கிறதுனால ஜாம்பிஸ் ஆக மாட்டானுங்க. நம்ம கொஞ்ச நாள் கழித்து நமக்கு ஃபார்ம்ஸ் தேவைப்படுறப்போ நம்ம இங்கே வந்து ஐட்டம்ஸ்ன்ற பாருங்கள், வில்லேஜஸ் எல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போய் நம்ம ஃபார்ம்ஸ் செய்யலாம். ஓகே, நமக்கு இப்போ வில்லேஜஸ் தேவைப்படுறதுனால நம்ம இங்கே வில்லேஜ் பக்கத்துலேயே வீடு கட்டணுன்னா பிளேயர்ஸ் பக்கத்தில் தான் ஜாம்பி ஜாஸ்தியாக ஸ்பான் ஆகும். ஸோ இந்த வில்லேஜஸ் எல்லாம் செத்துருவானுங்க. அயன் கோலமும் இல்லையா, அதனால் செத்துருவானுங்க. ஸோ நம்ம இப்போது தூரமான ஒரு இடத்துக்கு ஒரு 100-150 பிளாக்ஸ் தள்ளி போயிடலாம். அப்போ தான் இந்த வில்லேஜஸ் டீஸ்பான் ஆக மாட்டானுங்க. இங்கே ஒரு கேவ் இருக்குது, இதை பார்த்து வச்சு அடுத்த எபிசோடில் இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் அந்த பிளெயின்ஸ் அங்கே இருக்குது, அதை நோக்கி நம்ம போகலாம். இது நடுவில் ஷீப்பெல்லாம் இருக்குது. இது க்ரே ஷீப்பு பிளாக் ஷீப் தான் இருக்குது, ஸோ நமக்கு தேவைப்படாது. நான் உள்ளே ஸ்விம் பண்ணாமல் மேலே ஸ்விம் பண்ணுறேன் கொஞ்சம் நேரம். ஓகே, இப்போ இங்கே தான் ஒரு ஃப்ளாட்டான இடத்த பார்த்து நம்ம அங்கேயே தற்காலிகமான வீட்டை கட்டிக்கலாம். ஓகே, இது நல்லா ஃப்ளாட்டாக தான் இருக்குது, வில்லேஜை விட்டு தூரமாக இருக்குது. ஸோ இங்கேயே நம்ம தற்காலிகமான வீட்டை கட்டிக்கலாம். ஓகே, நம்ம இப்போது பெட்டு வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு செஸ்ட்டு வேணும். ஸோ நமக்கு ஓக் பிளாங்க்ஸ் வேணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற வீட்டை வச்சு நம்ம எல்லா ப்ரெட்டும் செஞ்சு வச்சுக்கலாம். நமக்கு ஃபுட்டும் தேவைப்படும் ஜாஸ்தியாக. ஓகே, ப்ரெட்டு செய்ய தான் ரொம்ப நேரம் ஆகும். ஓகே, இப்போது ஓக் பிளாங்க் செய்யலாம். ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஓக் பிளாங்க் செய்யாமல் நான் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருங்க ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, ஓக் பிளாங்க் செய்யலாம். ஓகே, இது போதும், நமக்கு ஒரு செஸ்ட்டு போதும் இப்போதைக்கு. ஐயோ, இதை கூட தப்பாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். நம்மளோட இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்குது. ஸோ நமக்கு முக்கியமானதும் முக்கியமே இல்லாததும் இப்போதைக்கு நம்ம செஸ்ட்டில் வைக்கலாம். அதுக்கப்புறம் தேவையில்லாததெல்லாம் தூக்கி போட்டுடலாம், ஃபயரில் போட்டுடலாம். ஏன்னா நம்மகிட்ட 2 ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் இருக்குது, 2மே ரூயின் போர்ட்டலில் கிடச்சிது. ஓகே, எல்லாத்தையும் வச்சிடலாம். பொறுமையாக வைக்கிறேன். ப்ரெட்டு எதுக்கு வச்சேன்? ஓகே, நம்ம ரீஸ்பான் பாயிண்ட்டு செட் பண்ணியாச்சு. டார்ச் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இதை சுற்றி வச்சிடலாம். ஓகே, டார்ச்சும் வச்சாச்சு. ஓகே காய்ஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் எல்லோரும் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் இங்கே ஒரு பெரிய வீடியோவும் கட்டிட்டு நம்ம மைனிங் போய்ட்டு இன்னொரு புது வீடியோவில் வரேன். பாய் காய்ஸ்.